அரசியல்ல யாரையும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது என்பதற்கு இலங்கையில நிறைய சான்றுகள் உண்டு. இப்போ ஜனாதிபதியா விடைபெற போற ரணில் விக்ரமசிங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அளவிலிருந்து அதிபரானார். 3% பெற்ற கடந்த அதிபர் தேர்தலில் 3% வாக்குகள் பெற்ற அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையுடைய அதிபராகிறார். அவருடைய எலக்ட்ரல் ட்ராக் ரெக்கார்ட் பத்தி நமது செய்தியாளர் சொன்னார். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது அவருடைய கொள்கை நிலைப்பாடு. அவர் மார்க்சிசிய லெனினிசிய கொள்கை கொண்டவர். ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்துல ஆயுதமேந்தி இலங்கையில கிளர்ச்சி செய்த ஒரு அமைப்பின் பின்புலத்தில் வந்தவர். அவர் பள்ளி காலம் முதற்கொண்டே இந்த தீவிர இடதுசாரி அமைப்பில் அங்கமாக இருந்திருப்பவர். இந்த ஜேவிபி என்ற அமைப்பு இலங்கையில குறிப்பாக தென்னிலங்கையில ஆயுதமேந்தி போராடி இருக்கிறது, கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது, சில அரசியல் படுகொலைகள்லாம் கூட ஈடுபட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அந்த ஜேவிபி அமைப்பு அனுரகுமார திசாநாயக்கா இவங்கெல்லாம் மைய நீரோட்டத்துக்கு வந்து வருகிறார்கள். அவர்கள் தீவிர அரசியலில் செயல்பட்டு நாடாளுமன்றம் செல்கிறார்கள், அமைச்சர் ஆகிறார். இப்படி மைய நீரோட்டத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய கட்சியுடைய முந்தைய செயல்பாட்டுக்கு, வன்முறை செயல்பாட்டுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கூட பகிரங்கமாக கேட்கிறார். அவர் தீவிர அரசியலில் செயல்பட்டாலும் அவர் இந்த ஆட்சி கட்டில் அமர்வதற்கு, இன்னைக்கு நாட்டுடைய அதிபராவதற்கு மிக நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. 2021 தான் அவருடைய பாப்புலாரிட்டி கிராஃப் கிடுகிடுகிடுவென மேலே உயர தொடங்குகிறது. இந்த செய்தியாளர் சொன்னாரே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3% மட்டுமே வாங்கியவர். இலங்கையில் ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலை ஏற்பட, பெரிய அரசியல் கிளர்ச்சிகள்லாம் ஏற்பட, 2022 காட்சிகள்லாம் பார்த்துருப்போம்ல, அதிபர் மாளிகை சூறையாடப்பட்டது, மக்கள் பெரிய அளவுக்கு திரண்டாங்க. அந்த கிளர்ச்சியிலெல்லாம் இவருடைய அமைப்பு ஒரு பெரிய பங்காற்றியதாக கருதப்படுகிறது. நம்முடைய இதனது இம்ப்ளிகேஷன்ஸை அலசுவதற்கு திரு கோலால ஸ்ரீனிவாஸ், இலங்கையில் நீண்ட காலம் பணியாற்றியவர், முக்கியமான தருணங்களில் பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைகிறார். 2 பிரதான கேள்வி நமக்கு எழுகிறது. திரு அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிர மார்க்சிய லெனினிசிய கொள்கை சித்தாந்தவாதியாகத்தான் ஆரம்பிக்கிறார். இந்த தேர்தலிலே கூட நிறைய மாடரேஷன் பார்க்கப்படுகிறது. ஆனால் என்ன உணர்வு அப்படின்னா, இவர் சீன சார்பு கொண்டவர், இந்தியாவுக்கு அனுகூலம் இல்லாதவர். இஸ் இட் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் ஃபார் இந்தியா? இந்த தடவை ஸ்ரீலங்காவில் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே இவருடைய புறச்சார்பு என்ன, இவருக்கு பின்னால் எந்த நாடு இருக்கிறது அப்படிங்கிறதே பார்க்கல. அது முழுக்க முழுக்க இல்லை என்றே ஆகிவிட்டது. இந்த இருக்கிற கேண்டிடேட்ஸில், அவைலபிள் கேண்டிடேட்ஸில் யாரை நம்பலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு தேர்வாக இருந்தது. இவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற அத்தனை பேரையுமே அவர்கள் ஆட்சி கட்டிலில் பார்த்திருக்கிறார்கள். எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு. ரணிலா இருக்கட்டும், அதே போல சஜித் பிரேமதாசனா அவங்க அப்பா அதிபராக இருந்தார், அமைச்சராக. ஆமாம். அதே போல நிமல் ராஜபக்சனா அவங்க பேரண்ட்ஸ், அவருடைய அப்பா, அப்புறம் கோத்தபயா, இது அவங்க என்ன செஞ்சாங்க, அப்புறம் நாட்டை விட்டு கோத்தபயா ஓடி போனது, மொத்த பொருளாதார சீரழிவுக்கு அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்தது. இப்படி இது எல்லாத்திலையும் ஆட்மன் அவுட்டாக இருக்கக்கூடியவர் அனுரகுமார திசாநாயக்கா மட்டும்தான். அப்படிங்கிறப்போ இந்த மற்ற 3 பேரையுமே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்க்குறப்போ அனுரகுமார திசாநாயக்காவை ஒரு மாற்றாக பார்க்கிறார். ஏஜென்ட் ஆஃப் சேஞ்சா பார்க்குறாங்க. சேஞ்ச், ஒரு மாற்றத்தின் பிரதிநிதியாக அவரை பார்க்குறாங்க. இது ஒன்று தான். நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் ரணில் விக்ரமசிங்கே எடுத்திருப்பீங்க ஒரு இன்டர்வியூ, அது சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. அதில் ரணில் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருப்பார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தலில் இனப்பிரச்சனை என்பதோ இல்லாட்டி மத பிரச்சனை என்பதோ ஒரு இஷ்யூவே கிடையாது, பொருளாதாரம் மட்டும்தான் பிரச்சனை, வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் அப்படின்னு. இந்த பொருளாதாரத்தை பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ செட் ஆச்சு அப்படின்னா, அங்கே பொருளாதாரம் சீரழிஞ்சு இன்ஃப்ளேஷன் கண்ணா பின்னான்னு போய் மக்கள் போராட்டம் நடந்தது பாருங்க. அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தது தெற்கிலங்கை. தெற்கிலங்கை முன்னெடுத்த போராட்டத்துக்கு இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக வடக்கும் கிழக்கும் பரிபூர்ண ஆதரவை தந்தது. ஏன்னா நீங்கள் என்ன இனம் பேசலாம், நான் தமிழன், நான் சிங்கள எல்லாம் பேசலாம், ஆனால் வயிறு ஒன்று தானே. ஒரு பான், ஒரு பிரெட்டினுடைய விலை கண்ணா பின்னான்னு கூடிச்சுன்னா அது தமிழனுக்கும் தான் பாதிப்பு, சிங்களனுக்கும் தான் பாதிப்பு. அப்படிங்கிறப்போ இந்த பொருளாதாரம் ஒரு ஈக்குவலைசராக எல்லாத்தையும் சமப்படுத்துகிற ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கு.
பசி வந்தால் பத்தும் பறக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பழமொழி வந்து கண்ணுக்கு முன்னால் நேரடியா இந்த ரீதியான ரணங்கள்லாம் இன்னும் இருக்க தானே செய்யுது. இன்னும் சொல்ல போனா இந்த ஜேவிபி திரு அனுரகுமார திசநாயக்காவுடைய பாஸ்ட்னு எடுத்துக்கிட்டா அவர் தமிழர்கள் விஷயத்துல இன விஷயத்துல ரொம்ப கடுமையான நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார். அதையும் மீறி நம்ம நிறைய தமிழர் பகுதிகளில் பார்க்கும்பொழுது கணிசமான வாக்குகள் அவருக்கு வரத பார்க்கின்றோம். predominantly completely dominated by Tamils அப்படிங்கிற இடத்துல கூட அவர் வாங்குறார். எப்படி தமிழர்கள் இவரை சூஸ் பண்றாங்க? இல்ல ஒரு விஷயம், முதல்ல தமிழர்கள் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழர்கள் பகுதியில் அனுரா வாங்கின வாக்குகள் எவ்வளவுன்னு இருக்கு. இருந்தாலுமே அனுராவுக்கு சப்போர்ட்டா சமூக ஊடகங்களே ஏராளமா வந்தது தமிழர்கள் பகுதியிலிருந்து. இதுல ஒரு ரீசன் என்னன்னா, தமிழர்கள் எதிரி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு மஹிந்தாவோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும், ராஜபக்ஷ பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். கோத்தபய ராஜபக்ஷ இருக்கிறப்ப தான் மிகப்பெரிய போர் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டது. இவ்வளவு நடந்தது. 83 ஜூலை கலவரம் அங்க இருக்க எந்த தமிழனாலும் மறக்க முடியாது. 83 ஜூலை கலவரத்தில் அதிபராக இருந்த ஜெயவர்தனாவும் சரி, அன்றைக்கு பிரதமராக இருந்த பிரேமதாசை எல்லாம் யூஎன்பிஎஸ் சார்ந்தவர்கள். ஸோ இந்த தமிழர்கள் மீது நேரடியாக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை, போராட்டம், போர், கலவரம், இதோட ஜேவிபிக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லை அப்படின்னு அனுரா சொல்றதுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜேவிபி கடந்த கால ஜேவிபியின் மூலமாக கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் சிங்களர்கள். அவ்வளவு வேண்டாம், முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்க, அவருடைய கணவர் விஜயகுமாரதுங்க கொல்லப்பட்டது ஜேவிபினால. ஜேவிபி அன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு முன்னால ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொன்னது, அதாவது எல்டிடியினால கொல்லப்பட்ட சிங்களர்களை காட்டிலும் ஜேவிபியினால கொல்லப்பட்ட சிங்களர்கள் அதிகம் அப்படின்னு. அவர்கள் வந்து சிங்கள பகுதியில் தங்கள் சித்தாந்தத்துக்கு ஒவ்வாதவர்களை அவர்களை களை எடுத்தாங்க. இவர் வந்து அப்படி ஒரு பாஸ்ட்ல இருந்து வர்றவர். இன்னைக்கு ஒரு ஆட்சி கட்டல அதிபராக அவரால் எப்படி செயல்பட முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு போராடலாம், போராடுறது ஒண்ணு, ஆட்சி செய்வது இன்னொன்னு. அதைத்தான் ரணில் போன்றவரெல்லாம் பிரச்சார காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய கயாஸ் ஏற்படும் அப்படின்னு. ஒரு ஆட்சிக்கு, அதுவும் ஒரு குழப்பமான பொருளாதார சூழல், அதுவும் இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா நிறைய சவால்கள் இருந்திருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சிக்கு தயாரா அனுர திசநாயக் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாவே அரசியல் படுகொலை அப்படிங்கிறது ஜேவிபி பண்ணலாம். அது மைய நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய சித்தாந்த மார்க்சியம்ங்கிறதாக அதுலேருந்து அவங்க ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுக்குள்ள வந்துட்டாங்க. அரசியல் படுகொலை செய்து கொண்டிருந்தால் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, நீங்கள் தடை செய்யப்படுவீர்கள், எல்லாம் தெரியும். அவங்க சாஃபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் சித்தாந்தங்கள் அடிப்படையில் சோஷலிசம், மார்க்சிசம் அப்படிங்கறத அவங்க கை கொண்டு மேனிஃபெஸ்டோல பார்க்கும்போது அவங்க ரொம்ப தீவிர இடதுசாரித்துவம் எல்லாம் சொல்லல. வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றாங்க. அவங்களுடைய கடந்த கால கொள்கைகள்ல நிறைய மாடரேஷன். ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல சொல்றேன், அவங்க தீவிர இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட் தியரி எல்லாத்துக்கும் வர்றாங்க இல்லையா? ரைட்டு. 2002 ஏப்ரல்ல பிரபாகரன் 12 வருஷம் தலைமுறையாக இருந்தோம் சர்ஃபேஸ்க்கு வர்றாரு. அப்போ எல்லா ஜேர்னலிஸ்டையும் சந்திச்சார். அதில் நானும் போயிருந்தப்போ நான் வந்து பிரபாகரன்ட்ட ஒரு கேள்வி எழுப்பினேன். என்னன்னா, இதுக்கு முன்னால் சண்டேல நீங்கள் கொடுத்த அந்த இந்தியாவில் அப்போ தான் அவருடைய பிரபாகரனுடைய ஃபஸ்ட்டு பேட்டி வருது. அதை எடுத்திருந்தவங்க ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்ன அப்படின்னு. ரெவல்யூஷனரி சோஷலிசம்னு பிரபாகரன் சொல்லியிருந்தார். அதை நான் சுட்டி காட்டி, நீங்கள் ரெவல்யூஷனரி சோஷலிசம், புரட்சிகர சோஷலிசம் சொல்லியிருந்தீங்க. இதை முதல்ல உலகத்தில் சொன்னது, இந்த காயினேஜ் உருவாக்கின ஸ்டாலின். இப்பவும் நீங்கள் அதே கோட்பாட்டில் இருக்கீங்களா? ஏன்னா இந்த ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு உலகம் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறி இருக்கு, இப்பவும் அதில் நிற்கிறீர்களா அப்படின்னு நான் பிரபாகரன்ட்ட கேட்டேன். அப்போ அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஆண்டன் பாலசிங்கம், இது வந்து தத்துவம் சார்ந்த பதில், இதற்கு நானே பதில் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் காதோட காதா கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் பாலசிங்கம் சொன்னார், இனி அந்த தத்துவம் ஒத்து வராது, நாங்கள் ஓபன் மார்க்கெட் தியரியை சப்போர்ட் பண்ணுகிறோம், பகிரங்க பொருளாதாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதுதான் இன்றைய உலகுக்கான தீர்வாக இருக்க முடியும், அதை நாங்கள் ஏற்கிறோம், எனவே புரட்சிகர சோஷலிசம் என்பதை நாங்கள் வலியுறுத்த போவதில்லைன்னு என்கிட்ட சொன்னார். அதே போலத்தான் அங்க. அதுக்காக சொல்றேன், நான் வந்து வர்த்தகத்தை ஆதரிக்கிறேன், வெளிநாட்டு முதலீடுகளை வந்து கவனமா ஆதரிக்கிறேன். என்ன காரணம்னா, அனுரா வந்து தீவிரமா ஆதரிக்கக்கூடிய சீனாவே
பங்கு சந்தையை அனுமதிச்சாச்சு. இன்னைக்கு சீனாவே முக்கால் முதலாளித்துவ நாடாகிவிட்டது. அப்புறம் இவர் மட்டும் தனியா சோசியலிசத்தையும் மார்க்சிசத்தையும் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அது. அதை தாண்டி நீங்க இன்னொரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க. அவர் சீனாவுடைய கேண்டிடேட்டா பார்க்கப்படுறார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றிலும் வங்கதேசம் எடுத்துக்கோங்க, மேல அஃபாக் எடுத்துக்கோங்க, மாலத்தீவு எடுத்துக்கோங்க, இங்க இலங்கை எடுத்துக்கோங்க, ஒரு இட் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நம்மளை சுற்றி அன்ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ இது வந்து அதை அந்த சர்க்கிளை முழுமைப்படுத்திருக்கு. இஸ் இட் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன்? அன்ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்ங்கிறீங்க. அனுராக் தன்னுடைய பரப்புரையிலே அன்ஃப்ரெண்ட்லியாலாம் பேசி இருக்கிறார். நான் வந்து அதிபர் ஆனேன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியேற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு. அதானி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் வெளியேற்றுவேன்னு அர்த்தம். அப்படித்தான் அவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் சீன ஆதரவாளர் அதிபர், இலங்கையில் சீன ஆதரவாளர் அதிபராக போகிறார், நேபாளில் சீனாவுடைய தீவிர ஆதரவாளர் சர்மா ஒலி பிரதமர். வங்கதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்தியாவுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம். இது போக நீங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஒரு மண்டலம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுக்கு எதிரான சூழ்நிலை இந்தியாவை சுற்றி இருக்கிறது. இப்ப இதுக்குள்ள கம்பு சுத்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலை இந்தியாவுக்கு. இந்தியாவுடைய வெளியுறவு தோல்வின்லாம் வர்ணிக்கப்படும், பேசப்படும். அது நியாயமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை விரிவா அலசுவோம். இதை தாண்டி இலங்கை தமிழர்களுக்கு இது நன்மையா தீமையா, கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா? தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சஜித்தும் ரணிலும் கணிசமா வாங்கினாலும் கூட ரொம்ப கணிசமாக அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்கள் பகுதியில் கூட வாக்குகள் பெற்றிருக்கிறார். அது எதனால்? தமிழர்கள் வாரத்தில் அவருக்கு நிலைப்பாடு மாற்றமா, தமிழர்கள் அவரை வித்தியாசமா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ரிசப்ஷனோட பார்க்கிறாங்களா? நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த இந்தியாவுக்கான விளைவுகள் என்னங்கிற கேள்வி இன்னும் ஆழமா பேச வேண்டியது. அங்கிருந்து களத்திலிருந்து பத்திரிகையாளர்கள், இந்திய பத்திரிகையாளர்கள், இலங்கை பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்களோடு நம்ம உரையாட